ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி வந்து செப்டம்பர் 10, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரோட சேர்ந்து கொலாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெய்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்க எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து இந்த ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 100 crores இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஐஐடி மெட்ராஸ் 2 பேரும் சேர்ந்து சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் கேம்பஸ் இன் சென்னை. சரிங்களா? ஓகே, சரி கைஸ். செகண்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, EIL அப்படின்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்டு பயோ ரிஃபைனரியோடைய மெக்கானிக்கல் ஒர்க்கை வந்துட்டு இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்டு பயோ ரிஃபைனரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நும்மலிகார், அஸ்ஸாம். சரிங்களா? அஸ்ஸாமில் வந்துட்டு இருக்குது. ஓகே. இதில் வந்துட்டு இந்த EIL வந்துட்டு எக்ஸிக்யூட்டட் இன் இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் மோட் ஃபார் அஸ்ஸாம் பயோ எத்தனால் ப்ரைவேட் லிமிடெட். இவங்க தான் வந்துட்டு இன்ஜினியரிங் பார்த்துக்கிறாங்க. இன்ஜினியரிங் ரிலேட்டடான இஷ்யூஸு, ப்ரொக்யூர்மெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்துட்டு இந்த இன்ஜினியர் இந்தியா லிமிடெட் தான் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த பயோ ரிஃபைனரியில் இருந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு 49,000 tons பயோ எத்தனாலை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது கூட 11,000 tons per annum ஆஃப் அசிட்டிக் ஆசிடும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதோட 19,000 tons per annum ஆஃப் ஃபுர்ஃபியூரல் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஃபுர்ஃபியூரல் அப்படின்றது அது ஒரு கலர்லெஸ் லிக்விட் மாதிரி வரும். மோஸ்ட்டாக இந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லேருந்து வருதில்ல, அதை தான் வந்துட்டு ஃபுர்ஃபியூரல் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு கலர்லெஸ் லிக்விட் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இதுக்கான டெக்னாலஜியை வந்து யார் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபினிஷ் கம்பெனி செம்போலிஷ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி சப்போர்ட் வந்துட்டு தந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்துட்டு நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேம்பு பேஸ்டு பயோ ரிஃபைனரி எங்கே இருக்குது, சரிங்களா, அவங்களுக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது யார், இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரி கைஸ். ஓகே. தேர்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, பீகார் அந்த ஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஜேபி சினானி ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே பென்ஷன் எல்லாமே வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு அப்படின்னா, பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ஹூ ஜெயில்டு டியூரிங் 1975 77 ஃபார் சப்போர்ட்டிங் ஜெயபிரகாஷ் நாராயண்ஸ் மூமெண்ட். ஓகேங்களா? இந்த ஜெயபிரகாஷ் நாராயண் மூமெண்ட் அதாவது 1974 வந்து நடந்துச்சு. இந்த டைமில் யார் எந்தெந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்துட்டு ப்ரிசனில் இருந்தாங்களோ அவங்களுக்கான ஸ்கீம் தான் இந்த ஜேபி சினானி ஸ்கீம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஒரு 2 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, 1 to 6 month வந்து ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி 7,500 வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அதோடைய ஸ்கீமோட அமௌண்ட் வந்துட்டு 15,000 வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, 6 month கிரேட்டராக ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு 15,000 கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 30,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ப்ளஸ் இவங்க வந்துட்டு இம்ப்ரிஷன்ட் அதாவது எந்த ஆக்டுக்கு கீழே அவங்கள வந்து ஜெயிலில் போட்டிருக்கணும் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அப்படி இல்லைன்னா டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ். சரிங்களா? இந்த 2 ஆக்டுக்கு கீழே இவங்களை வந்துட்டு இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இது பீகார் அது மட்டும் பண்ணாமல் இன்க்ரீஸ்டு ஆனுவல் ஹொனாரேரியம் ஃபார் மோர் தென் 90,000 பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். சரிங்களா? 90,000 பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு பென்ஷன் வந்து 10,000லேருந்து 14,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பூத் லெவல் ஆஃபீஸர் சூப்பர்வைசர்ஸ்க்கு வந்துட்டு 15,000லேருந்து 18,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. சரி கைஸ். இந்த நியூஸ் கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஜேபி சினானி ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபோர்த் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, ஆல்ட்மின் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க வந்துட்டு ஒரு $250 million க்ரீன்ஃபீல்டு லித்தியம் ரிஃபைனிங் ப்ராஜெக்டை வந்து பிரேசிலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் இந்தியா டு லிஸ்டட் வித் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்.
சரிங்களா. ஆக்சுவலி இந்த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஒரு 14 கண்ட்ரிஸ் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்தியாவுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. எங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரேசிலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா ஆல்ட்மென் ப்ரைவேட் லிமிடெட்ஸ். ஓகேங்களா. ஓகே. ஆல்ட்மென் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது நம்ம இந்தியாவில் இருக்க தெலுங்கானா பேஸ்டு ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா. அவங்க தான் $250 million வந்து ப்ரொவைட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு செய்கிறாங்க பிரேசிலில். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூரோப்பியன் கமிஷன் டு ஃபோக்கஸ் ஆன் குளோபல் சப்ளை செயின்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகேங்களா. இதில் வந்துட்டு இந்த யூரோப்பியன் கமிஷன்ஸ் வந்து எல்லாமே மோஸ்ட்டாக இந்த குளோபல் லெவலில் இந்த கிரிட்டிக்கல் மினரலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி. ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு பிரேசிலில் இருக்க கம்பான்ஹியா பிரசிலேரியா டி லிட்டியோ அப்படின்றவங்க வந்துட்டு இந்த ஆல்ட்மெனோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணுறதுக்கு கொலாப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த பிரேசில் கம்பெனி வந்துட்டு have capacity to refine spodumene ore into 32,000 tons ஆஃப் லித்தியம் கார்பனேட். ஓகேங்களா. இந்த கம்பெனிக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஸ்பொடியூமீன் ஓர் இருக்குல்ல அதை வந்துட்டு ஒரு 32 tons ஆஃப் லித்தியம் கார்பனேட்டாக வந்து இது வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுமாமா. சரிங்களா. ஓகே. ஸ்போடியூமீன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லித்தியம் அலுமினியம் மினரல் சிலிக்கேட். சரிங்களா. அதை தான் வந்துட்டு ஸ்போடியூமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த கிரானைட்டு அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதை வந்துட்டு லித்தியம் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு மோஸ்ட்டாக இந்த மினரல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த மினரலை யூஸ் பண்ணி ஒரு 32 tons ஆஃப் லித்தியம் கார்பனேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதான். எந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுது? கம்பான்ஹியா பிரசிலேரியா டி லிட்டியோ. இந்த கம்பெனி பிரேசிலில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆல்ட்மெனோட சேர்ந்து இதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த ஆல்ட்மென் வந்துட்டு செட்டிங் அப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லித்தியம் அயான் பாஸ்பேட் கேத்தோட் ஜிகா ஃபேக்ட்ரி அட் திவிட்டிப்பள்ளி தெலுங்கானா. சரிங்களா. ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து தெலுங்கானா பேஸ்டு. அதனால் அவங்க ஊர்லேயே இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு லித்தியம் அயான் பாஸ்பேட் கேத்தோட் ஜிகா ஃபேக்ட்ரி ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா திவிட்டிப்பள்ளி தெலுங்கானாவில் 750 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா எஸ்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? லிஸ்டிங் ரெகுலேஷன் எஸ் பாண்ட் ஆன் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 9 அட் ஜிஃப்ட் சிட்டி. ஓகேங்களா. இதில் ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து அவங்களுடைய $500 million ஒர்த் உள்ள ரெகுலேஷன் எஸ் பாண்டை வந்து ஜிஃப்ட் சிட்டியில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இந்த பாண்டில் வந்துட்டு AA+ கிரெடிட் ரேட்டிங் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓகே. நியூஸில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரெகுலேஷன் எஸ் பாண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண பேங்க் வந்து என்னன்னு கேட்பாங்க. அது எங்கே பண்ணாங்க அப்படின்னா எஸ்பிஐ பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா குஜராத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6th நியூஸ் இந்தியன் நேவி. ஓகேங்களா. இந்தியன் நேவி அவங்களுடைய 11th அம்யூனிஷன் கம் டார்பெடோ கம் மிசைல். ஓகேங்களா. பார்ஜ் LSAM-25 யார்ட் 35 இதை வந்துட்டு எங்கே வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா MS சூரியதுப்தா ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் தானே மகாராஷ்டிரா. சரிங்களா. ஓகே. இது வந்துட்டு பில்ட் பை MSME ஷிப்யார்ட் அண்ட் இந்தியன் ஷிப் டிசைன் ஃபர்ம் ப்ளஸ் இந்தியன் ரிஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங். இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த அம்யூனிஷன் கம் டார்பெடோ கம் மிசைலை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் வந்து LSAM-25 யார்ட் 135. சரிங்களா. ஓகே. அண்டர் எதுக்கு கீழே வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இனிஷியேட்டிவ்ஸுக்கு கீழே வந்துட்டு இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் டெஸ்ட் பண்ணது வந்து யார் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நாவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபார்ட்ரி NSTL வைசாக்கில் வச்சு இந்த மாடலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியன் நேவியோட 11th ACTCM பார்ஜ் வந்து அதோட நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா LSAM-25 யார்ட் 135. சரிங்களா. எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூரியதுப்தா ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் தானே மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஓகே. சரி கைஸ். நெக்ஸ்ட்டு 7th நியூஸ் போயிடலாம். 7th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா அபிமன்யு மிஸ்ரா. ஓகேங்களா. இந்த பையனுக்கு வந்து ஒரு 16 வயசு ஆகுது. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா குகேஷ் இருக்கார் இல்லையா, குகேஷை வந்துட்டு
டிஃபீட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அது எப்போ அப்படின்னா FIDE கிராண்ட் ஸ்விஸ் டோர்னமெண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சமர்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் நடந்த டோர்னமெண்ட்டில் குகேஷை பீட் பண்ண யங்கஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னா அபிமன்யு மிஸ்ரா 16. சரிங்களா? ஓகே, இவர் தான் இந்த அபிமன்யு மிஸ்ரா 16 இவர் தான் வந்துட்டு யங்கஸ்ட் பிளேயர் டு பிகம் அ கிராண்ட் மாஸ்டர். இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஆனதுலேயே யங்கஸ்ட் பிளேயர் வந்து யார் அப்படின்னா இந்த அபிமன்யு மிஸ்ரா. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 8th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா 5th லோக் சம்வர்தா பர்வ். ஓகேங்களா? இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா மெரைன் டிரைவ் எக்ஸிபிஷன் ஏரியா இன் கொச்சி, கேரளா, ஆகஸ்ட் 26லேருந்து செப்டம்பர் 4 வரைக்கும். இது சும்மா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் நடக்குது. ஓகேங்களா? யார் வந்துட்டு இதில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த ஸ்கீமுக்கு கீழே பண்ணுறாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி விராசத் கா சம்ரதான். ஓகேங்களா? இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சேல்ஸ் அட் த ஈவெண்ட். ஓகேங்களா? இப்போ அந்த எக்ஸிபிஷன் நடந்துச்சு இல்லையா, அங்கே சேல்ஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 78 lakh வரைக்குமே வந்து சேல்ஸ் வந்து போயிருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த PM விகாஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்துட்டு முழுக்க மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை நெக்ஸ்ட் ஆர்டிசன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், அவங்கள வந்து எம்பவர் பண்ணணுன்றதுக்காக வந்த ஸ்கீம் தான் இந்த PM விகாஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு ஸ்கீம், நிறையா ஸ்கீம்ஸை வந்து கவர் பண்ணும். என்னென்ன அப்படின்னா சீக்கோ அவுர் கமாவோ, நாய் மன்சில், உஸ்தட், ஹமாரி தரோகர், நாய் ரோஷினி. ஓகேங்களா? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இந்த PM விகாஸ் வந்துட்டு கவர் பண்ணிடும். ஓகே, சரி கைஸ், இது வந்து எத்தனாவது லோக் சம்வர்தன் பர்வ் அப்படின்னா 5th. சரிங்களா? எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மெரைன் டிரைவ். 9th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களுடைய ப்ரோட்டோடைப் ஏஐன்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ப்ராஜெக்ட் ஐரி. ஓகேங்களா? ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜின் சாஃப்ட்வேர் அண்ட் ஐடென்டிஃபை சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். ஓகேங்களா? இன்ஜினோட சாஃப்ட்வேரை வந்து இது வந்து ரிவர்ஸ் பண்ணி சைபர் செக்யூரிட்டி வந்து எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமன் இன்புட் எதுவுமே இல்லாமல் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஏஐ. சரிங்களா? ஓகே, யார் கூட சேர்ந்து இவங்க பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ரிசர்ச், மைக்ரோசாஃப்ட் டிஸ்கவரி அண்ட் குவாண்டம், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் ஐரி அப்படின்னு வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, சரி கைஸ், இப்போ 10th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா ராகுல் சிங். ஓகேங்களா? இவர் வந்துட்டு சேர்மேன் ஆஃப் CBSEயாக இருந்திருக்காரு. சரிங்களா? இப்போ அவரோட டென்யூரை வந்துட்டு ஒரு 2 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது நாள் வரைக்கும் அப்படின்னா November 11, 2027 வரைக்குமே வந்து அவரோட டென்யூரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ராகுல் சிங் வந்து சேர்பர்சன் ஆஃப் CBSE. ஓகே, 11th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ். ஓகேங்களா? இவர் வந்து சேர்மன் ஆஃப் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கவர்னிங் போர்டோடைய சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு வித் எஃபெக்ட் ஃப்ரம் September 9, 2025லேருந்து இவர் வந்து அவருடைய பதவியை வந்து கண்டினியூ பண்ணுவார். சரிங்களா? ஓகே, சரி, 12th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா CP ராதாகிருஷ்ணன். இவர் வந்துட்டு மகாராஷ்டிராவோட கவர்னர். சரிங்களா? இவரை வந்துட்டு இப்போது இந்தியாவோட வைஸ் பிரசிடெண்ட், அதாவது 15th வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு 5 yearsக்கு. சரிங்களா? யாரை வந்து டிஃபீட் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னா சுதர்ஷன் ரெட்டி. ஓகேங்களா? சக்சீட் பண்ணி வந்தது யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர். சரிங்களா? கொஷின் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சக்சீட் பண்ணது ஆக்சுவலி ஜெகதீப் தன்கர் வந்து ஆல்ரெடி இருந்திருக்காரு. அவரை வந்து எலெக்ஷன் நடந்தப்போ சுதர்ஷன் ரெட்டியை பீட் பண்ணி இந்த ராதாகிருஷ்ணன் வந்து வந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து 15th வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஒரு பர்சனாக பார்க்குறப்ப இவர் வந்து 15th, இதே பொசிஷனாக இருக்கப்போ 17th. 13th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் வந்து ரிப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் பேர் என்ன அப்படின்னா 2025 குளோபல் கேஸ் ஃப்ளாரிங் ட்ராக்கர். சரிங்களா? ஃப்ளாரிங் அப்படின்னா நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்போ நேச்சுரல் கேஸ் வந்து பேர்ன் பண்ணுவோம்ல, அது அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு ஃப்ளாரிங். சரிங்களா? பேர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ் டியூரிங் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஓகே, இது வந்துட்டு யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டீம் இருக்காங்க. யார் வந்து லீட் பண்ணுறாங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரினா பிளான்டோனோவா ஒக்வாப். ஓகேங்களா? இவங்க தான் வந்துட்டு இந்த டீமை வந்து லீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே,
நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 2024 கேஸ் ஃப்ளாட்ஸ் எமிட்டட் வந்து எவ்வளோ அப்படின்னா 389 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எமிட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆனால் 2023 பாருங்களேன் வெறும் 9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்துட்டு எமிட் ஆகிருக்கான். சரிங்களா. 2023 9 மில்லியன் டன்ஸாக இருந்தது. 24 வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 380 எக்ஸ்ட்ராவாகவே ஆயிருக்கு. ஓகேங்களா. 389 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. 2024 கேஸ் லாஸ்ட் இன் ஃப்ளேர் வந்து எவ்வளோ அது வந்துட்டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டோட்டல் ஆனுவல் கேஸ் கன்சம்ஷன் இன் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா. ஆஃப்ரிக்காவோட கேஸ் கன்சம்ஷனும் இங்கே 2024 கேஸ் லாஸ்ட் இன் ஃப்ளேரும் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. டாப் 9 ஃப்ளாரிங் நேஷன்ஸ் யார் அப்படின்னா ரஷ்யா, ஈரான், ஈராக், யூஎஸ், வெனிசுலா, அல்ஜீரியா, லிபியா, மெக்சிகோ அண்ட் நைஜீரியா. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வேர்ல்ட் பேங்க்கும் யுனைடட் நேஷன்ஸும் 2015 ஏப்ரல் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து 2030 ஜீரோ ரொட்டீன் ஃப்ளாரிங் பை 2030 அப்படின்னு வந்து ரீச் பண்ணிடணும் அப்படின்னாங்க. அப்படின்னா டு எண்ட் தி ரொட்டீன் கேஸ் ஃப்ளாரிங் பை எண்ட் ஆஃப் திஸ் டிகேட். அதாவது இந்த 10 வருஷம் 2015 30 ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த கேஸ் ஃப்ளாரிங்கை வந்துட்டு ஒரு முடிவு கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓகே. ஜீரோ ரொட்டீன் ஃப்ளாரிங் பை 2030. சரி கைஸ். ஓகே. ஓகே. 14th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா தெலுங்கானா அண்ட் டயாக் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. ஆஸ்திரேலியாவில் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி. இவங்க 2 பேரும் சேர்ந்து சைன்டு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் டு அட்வான்ஸ் ஏஐ சொல்யூஷன். சரிங்களா. இந்த டெக் யூனிவர்சிட்டி வந்துட்டு தெலுங்கானாவில் ஒரு ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஓகே. அதுக்கான லெட்டர் வந்து இவங்க 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 15th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா மெகாலயாவும் ஏஷியன் ஜப்பான். 15th நியூஸ் வந்து என்ன அப்படின்னா மெகாலயாவும் ஏஷியன் ஒன் கோ லிமிடெட். இது வந்து ஒரு ஜப்பான் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா. இவங்க 2 பேரும் ஒரு எம்ஓஇ போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு கிரியேட் குளோபல் கெரியர் பாத்வேஸ் ஃபார் யூத் ஆஃப் மெகாலயாவில் உள்ள யூத்ஸுக்கு வந்து நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எம்ஓஇ வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அந்த எம்ஓஇ படி ட்ரெயின் அண்ட் பிளேஸ் யூத் இன் இன்டர்நேஷ்னல் கெரியர்ஸ் இன் ஜப்பான் ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது மெகாலயாவில் இருக்க அதாவது யங்ஸ்டர்ஸை வந்துட்டு நம்ம ஜப்பானில் போய் ஒர்க் பண்ண வைக்கணுன்றது தான் இதோட மெயின் கோலே. ஓகேங்களா. ஓகே. சரி கைஸ். என்னோட மெயின் நியூஸ் எல்லாமே முடிஞ்சு. சின்ன சின்ன நியூஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா. டிவா லங்கூன் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா. எங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கர்பி அங்லாங் அஸ்ஸாமில் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேன் சம்வாத். ஓகேங்களா. இது ஒரு ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ். இது எங்கே நடக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் வந்துட்டு நடக்குது. ஓகேங்களா. ரேன் சம்வாத் ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் 1856 மெகாவாட் ஆஃப் சவல்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரம்பன் ஜம்மு காஷ்மீரில். ஓகேங்களா. ஓகே. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ எனேபிள்டு அங்கன்வாடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர் மகாராஷ்டிரா. இந்த 2 ஸ்டேட்லேயுமே வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரட்டாடியா டெரி. இது வந்துட்டு ஒரு 4500 வோல்ட் ஹரப்பன் சைட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்சல்மர் ராஜஸ்தானில் வந்துட்டு இருக்குது. சரி கைஸ். இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். நாளைக்கு செப்டம்பர் 11 வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா. ஓகே கைஸ். பாய். டேக் கேர்.